வருமானிப்போம். இப்ப சாதாரண கர்ம வாழ்க்கையில உள்ளவங்ககிட்ட பாத்தீங்கன்னா, மனதுல எது பதிஞ்சிருக்குன்னா நல்லதே இருக்கு. நீங்க 100 நல்லது பண்ணாலும் அத மறந்துருவாங்க. அப்படியா செய்தியா? ஆனா ஒரு கெட்டது மாதிரி பண்ணிருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் 10 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா புலம்பிட்டே இருப்பாங்க. அது பதிஞ்சிருக்கு மனசுல. நல்லதெல்லாம் போயிடும். அப்ப நம்ம எதை விதை போட்டு வைக்கிறோம்? கெட்டதுதான் மனசுல வைக்கிறோம். இந்த கெட்டதெல்லாம் விலகி நம்மளை கீழே தள்ளிடும். 6ல இருந்து 7க்கு போகணும்னா ரொம்ப பரிசுத்தம் வேணும். தவறுகள் இருக்கக்கூடாது, பதிவுகள் இருக்கக்கூடாது. அதுக்குதான் இந்த மனித பிறப்பு. இப்ப நல்ல சிந்திங்க. வெறும் மூளை மட்டும்தான் வேணும். ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய உடம்பு கொடுத்து, கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, மூக்கை கொடுத்து, வாயை கொடுத்து, இல்லையா? எவ்வளவு அணுகுமுறை உங்களுக்கு. அப்ப ஒவ்வொன்றையும் பொது உணர்ச்சி, பார்வை உணர்ச்சி, நுகர்வு உணர்ச்சி, கேள்வி உணர்ச்சி, இல்லையா? இதெல்லாம் 5 உணர்ச்சிகளையும் நாம அடக்கி வெல்ல வேண்டும். வென்றாதான் 7க்கு போக முடியும். 7க்கு போயிட்டு அப்புறம் ஈஸ். ஏன்னா 7வது நிலை உங்களுக்கு எங்க இருக்குன்னா மண்ணில் இருக்காது. 7வது நிலை வெண்ணில் விடு. 7வது நிலை வெண்ணில். நேர வெற்று மண்டலத்துக்கு போயிட்டு பணமண்டலம் வர 7வது தான். அறிவு மண்டலத்துல இருந்தா 8க்கு போகும். நல்ல ஞாபகம். அதனாலதான் தமிழ்ல அந்த 8 என்பதை எங்க போட்டிருப்பாங்க? ஆ குறிப்பாங்க. இந்த தமிழ் எழுத்துக்களை பாத்தீங்கன்னா ஆ எதுக்கு? 8வது எண்ணை குறிப்பதற்கு ஆ போகும். நல்ல ஞாபகம். அது அறிவு நிலை. 8வது நிலை அறிவு நிலை. அது அங்க 8வது நிலைக்கு நீங்க அறிவு நிலைக்கு போயிட்டீங்கன்னா இறைநிலை தான். அன்னைக்கு கூட நான் சொல்லியிருப்பேன், இல்லையா? பட் 7வது நிலை என்பது மண்ணை சார்ந்து, கர்மாவை சார்ந்து. அப்ப அங்க போய் இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்னா ஒரு தெய்வ ஆற்றலோட பெறணும். அந்த தெய்வ சக்தி எல்லாம் இங்கதான் இருக்கும். அதுக்குமே தெய்வ சக்தி பயன்படாது. நல்லா சிந்திச்சுங்க. மண்ணை காட்டுவதற்கும் வெண்ணில் கொடுவதற்கும் தெய்வ சக்தி வேண்டும். 7வது அறிவு நிலை. அதுதான் தெய்வ நிலைகள்ல இருக்கு. இறைநிலை என்பது வேறு. இதுக்கு வந்து சம்பந்தம் இல்லை. மண்ணில இருந்து 7வது நிலையை பார்க்கலாம். உங்களுக்கு தேடையெல்லாம் இருந்துன்னா 7வது நிலையில யார் யார் இருக்காங்க, யார் யார் தெய்வங்கள், என்ன நிலை இருக்காங்கிறது மண்ணுக்கு தெரியும். அதே போல 7ல இருக்கக்கூடியவங்களுக்கும் மண்ணு தெரியும். அங்க இருந்து இங்க கீழே பார்க்கலாம். ஆனா 8க்கு போயிட்டா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வேனிஷ். ஒண்ணுமே இருக்காது. அப்ப நல்ல ஞாபகம் வைங்க. நம்மளோடு உறவாடி கொண்டிருப்பது எது? ஏன்னா நம்ம நிலைக்கு தக்கவா. அப்ப நம்ம மண்ணுல வாழும்போது யாரையும் பார்க்கக்கூடாது. நான் அதெல்லாம் ஆரம்பத்துல சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன். தயவு செய்து அந்த வார்த்தைகளை நீங்க வெளிவிடுறது மட்டும் இல்ல, மனதுல பதிச்சாதான் வெளியில வரும். மனசுல அப்படி பதிச்சுட்டாலே நீங்க தனியாக தள்ளப்பட்டு விடுவீர்கள், ஒதுக்கப்பட்டு. உங்க சொந்தக்காரங்கள்ட்ட, உங்க அம்மாட்டே அப்பாட்டே நீங்க பேசுங்க, கேட்டுக்கோங்க. அந்த ஆனா மனசுல வச்சுக்கோங்க. இவன் வண்ணம் முடிச்சவனால இருக்கா, இவனெல்லாம் நம்பி உங்களை விட முடியாது, இவனெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு அனுப்ப முடியாது, பேர கெட்டு. நீங்க எப்படி பண்ணணும்? நான் பாத்துக்குவேன், நான் செய்வேன். அதுவே அதான் ஞானத்துல இது பயன்படுத்தவே கூடாது. எல்லாம் நின் செயல், யாமறியும் பராபரம். ஞானிகள் சும்மா சொல்லல, எல்லாம் நின் செயல். யாமறியும் பராபரமேன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? எல்லாம் தெரியும் அவன் தான். அவன் தான் இதை சொல்லும். அவன் தான் சொல்லணும். யாமறியும் பராபரம், அவனன்றி ஓரணுவும் அசையா, ஆட்டுவித்தார் ஆவோருவர். அதாவது நான் அதுல ஒண்ணுமே இல்லைன்னு விலகணும். அந்த மனதை எப்படின்னா பதிவில்லாம ஆகணும். பதிவு இருந்தாதான் கமாண்ட். நீ நல்லா சிந்திக்கணும். மனம்தான் அறிவாக இருக்கு. அந்த அறிவை மட்டும் பயன்படுத்துங்க. மனதை நீங்க டெலிட் பண்ணிருங்க, எரேஸ் பண்ணிருங்க. அப்ப அதை எரேஸ் பண்ணணும்னா இந்த அகங்காரம், ஆணவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க செயலாக ஆகக்கூடாது. என்னால முடியும், நான் யாரு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், நான் மனசுல வச்சிருக்கேன், எனக்கு ஒரு நேரம் வரும், அப்படிலாம் நீங்க வச்சீங்கன்னா மனதுல பதிவு கூடிக்கிட்டே இருக்கும், வேற முளைச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி நீங்க 7க்கு ஏறுவீங்க?
வேற முளைக்க முளைக்க உங்களை கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். எப்படி ஞான பயணம் கைகூடும்? அதனாலதான் ஞான பயணத்துல யாரையும் பங்கிக்க கூடாது. யாரையும் பங்கிக்க கூடாது. நான் தான் பெருசுன்னு எண்ணம் வரவே கூடாது. நீங்க தான் பெருசுன்னா அது வரலாம், உங்களுக்குள்ள வச்சுக்கணும். நீங்க உணர்ந்துக்கணும், வெளிப்படுத்தவும். வள்ளலார் சொல்றார், எல்லாம் செயல்கூடும் என்னப்பன் மேலும், என்னால எல்லாம் முடியும் சொல்றார். ஆனா செயல்படும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பார். ஒண்ணும் தெரியாத ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய அன்பர்களோட சேர்ந்து பேசுறாரு. நம்ம ஒரு கோயில் கட்டணும், சத்தியஞான சபை, அதுக்கு அவரு டிசைன் எல்லாம் பண்றாரு. டிசைன் பண்ணிட்டு மரம் எல்லாம் வாங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு, மரம் வாங்குவதற்கு எவ்வளவு கட்ட வேணும் என்ன மாதிரி எல்லாம் அவர் குறிச்சு கொடுக்குறார். நீங்க போய் வாங்கிட்டு வாங்கிற. இவர் இருக்கிறது ஒரு இடம், கருமொழியில இருக்கிறார். இதெல்லாம் வாங்க வேண்டியது கடலூர்ல, அங்க இருந்து டிஸ்டன்ஸ். அப்ப அவர்கள் எல்லாம் வாங்குவதற்கு கார்ல எங்க போறாங்க, கருமொழியில இருந்து கடலூர்ல போய் வாங்க செல்றார். அப்ப இவரு இங்கதான் உட்கார்ந்து இருந்தார், வேட்டையும் தொண்டை கொடுத்துட்டு அங்கேயே உட்கார்ந்து இருந்தார். ஆனா கடலூர்ல அந்த மரக்கடையில போய் அவங்க காரை விட்டு இறங்கும் போது பார்த்தா வள்ளலார் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். வள்ளலார் நின்று கொண்டு இருக்கிறார். பார்த்தவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு, சாமி அமைதின்ட்டா, நான் அந்த மரத்தெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன், இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாங்க ஆர்டர் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்ட்ட. இவங்க தலையை பிச்சுக்கிறான். நம்ம வரும்போது உட்கார்ந்து இருந்தவரு நம்ம கார்ல வாங்கும், அடிச்சு பிடிச்சு வந்தாலும் இன்னொரு காரை பிடிச்சு வந்தாலும் நம்ம பின்னாடி தானே வரணும். எப்படி வந்தா? அதான் ஆற்றல். இது மட்டும் இல்ல, வள்ளலார் உடம்பை மறைத்து விட்டார். அதான் எல்லாம் செயல்கூட என்னப்பன் மேலானைங்கிறது அனுபவ ரீதியாக அவர் சொன்னது. அவரால் எல்லாம் முடியும். வள்ளலாறு காணும், எல்லாம் தேடுறாங்க, உடம்ப மறைச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் அவரை எரிச்சுட்டாங்க, பண்ணிட்டாங்க. அது எல்லாரும் சொல்லக்கூடியதுதான், அது ஊர்வாயை மூட முடியாது. வள்ளலார் மறைந்து விட்டா தெரியல. அவர் இருந்த ரூமை திறந்து பாக்குறாங்க, எதுவுமே இல்ல, எம்டி தான். ஆனா வள்ளலார் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு அம்மா, அந்த அம்மா வீட்டு திண்ணையில போர்ட்டிகோல அது உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டு இருக்குது. வீட்டு வாசல் கேட்ல இவரு நிக்கிறார், ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்து. அந்த அம்மா அப்படி பைபிள் படிச்சுட்டு இருந்து திரும்பி பார்த்தது வாசல்ல ஒரு ஆளு. இந்தியர். ஏன்னா அவங்க எல்லாம் வெள்ள கூட்டம், இந்த மாதிரி வேட்டி துண்டை உடுத்துட்டு அங்க யாருமே கிடையாது. அப்ப அந்த முட்டாக்கு போட்டு அங்க ஒரு நின்னு அந்த அம்மா ஷாக் ஆயிட்டு, Who are you? நீ யாருன்னு அவரு சொல்றார், I am வள்ளலார், I am from India. இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாருன்னு இந்த அம்மா இறங்கி ஓடி போய் கேட்டை திறந்து அவரு உள்ள வர சொல்லு. உட்கார்ந்து இருந்து பேசியிருக்க. அந்த பேசுனதெல்லாம் அந்த அம்மா சொல்லல, அண்ணி பேசுறது அந்த அம்மையாருடைய வாழ்க்கையில நடந்தது. அதுக்கு பிறகுதான் அது இந்த பிலாசபியை தேடி இந்தியாவுக்கு வருது. சித்த வழிகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மா என்ன பண்ண, அது பிறகுதான் பயணிக்குது அமெரிக்கா விட்டு. அப்ப சொல்லுது, நான் பார்த்தேன், எங்க வீட்டு வந்தாரு. அதனால அந்த சொசைட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, அது இந்துயிசம், பைபிள், வள்ளலாரிசம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு, ஒரு கலவை. அதை வச்சுதான் ஆரம்பிச்சார். அந்த அம்மா சொன்னது அதனுடைய தத்துவத்தை எல்லாம் கேட்ட வள்ளலாருடைய முதல் சிஷியன்னு சொன்ன கொழுவூர் வேலாயுத முதலியாரும் அந்த அம்மாட்ட சேர்ந்தார். அந்த அம்மா பின்னாடி போயிட்டார். ஏன்னா அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு உண்மையாக இருக்கிறது. ஏன்னா வள்ளலாரை பார்த்து பேசினதெல்லாம் நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தல், இவங்க துக்காக்கள். இப்ப இதெல்லாம் படிச்சு சொல்றதுங்கிறது இப்ப நான் சொல்றேன், இது வெளியில உள்ளவங்க சொன்னது கேட்டதுன்னு வச்சா, என்னுடைய அனுபவத்துல நான் தான் சொல்றேன். நான் சொன்னது எல்லாமே உண்மை, இங்க பொய்க்கு இடமே இல்லை. நன்றாக சிந்திக்கணும்.
அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து ஒரு புனித வாழ்க்கையா இருக்கும். எல்லாம் முடிந்ததாக இருக்கும். நீங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நல்லா நினைச்சுக்கங்க. முடியும்னா முடியாதுன்னு இருக்கும். இல்லையா? ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா, அது நினைவுல வந்துட்டா செய்யறது தானே. அது எப்படி முடியாம இருக்கும்? எஃபர்ட் உங்கள்ட்ட இல்லாம இருக்கும். அதுக்கு வேண்டிய இன்டென்சிட்டி இல்லாம இருக்கும். இல்லையா? பட் இட் கேன் பி. வி கேன் டன் இட். இப்ப அதுக்கு என்ன உதாரணம்னா, இப்ப நான் சொல்றேன். அத படிச்சதெல்லாம் பார்த்துட்டு மத்தவங்கள்ட்ட எல்லாம் சிரிக்கிறாங்க. கூட வந்திருந்த 2, 3 பேரு, "எல்லாம் சரிதான் சார். எல்லாரும் புடிச்சதுனால அவர ரொம்ப பெருசா நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு அவரு வேணும்." இப்ப இயேசுவ சொல்றாங்க இல்லையா? "நான் பார்த்தேன், நான் பேசினேன்னு. அவரு வந்தாரு, 3ஆம் நாள் எழுந்தாரு." இதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா சார்? பார்க்கவா செய்றோம். நடைமுறையை சொல்லுங்க சார். அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய அனுபவத்தில் எனக்கு அவர் காட்சி கொடுத்தார்.